வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். சிசிஎஃப் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் அட் அடிலைட் டே 1 நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆஸ்திரேலியா சும்மா தரமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க at the end of day 1. சோ மிச்சல் ஸ்டார்க் பாம்பு விட்டா இருந்தாங்க சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வேணா ஜெய்ஸ்வால் அவரை கலாச்சிருக்கலாம். நீங்க ரொம்ப ஸ்லோவா போறீங்க, இப்போ பாரா நான் எவ்வளவு ஃபாஸ்டா போறேன்ற மாதிரி வச்சு செஞ்சிட்டாரு இந்தியாவை. சூப்பரா போட்டு 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் இந்தியா வில் பி சோ டிசப்பாயிண்டட். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து 180 தான் அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பால்லே ஜெய்ஸ்வால் அவுட் ஸ்டார்க் பால்ல. அண்ட் அதுக்கப்புறம் சூப்பர் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் கேஎல் ராகுல் அண்ட் சுப்மன் கில் 69 ரன்ஸ். எப்போ ராகுல் அவுட் ஆனாரோ அப்பயே ஒரு பெரிய கொலாப் ஸ்டார்ட் ஆச்சு. பட் நிதிஷ்குமார் ரெட்டி க்ரூஷலா ஒரு 42 அடிச்சாரு. அதனாலதான் அவங்களால 180 அடிக்க முடிஞ்சது. அண்ட் திருப்பி ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆனாங்க. 86 for 1 அட் ஸ்டெம்ஸ். 94 ரன்ஸ் தான் ட்ரையல்ல இருக்காங்க. கவாஜா earlier அவுட் ஆயிட்டாரு. பட் 24 for 1ல இருந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப், க்ரூஷல் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் மெக்ஸ்வினி அண்ட் லாபேஷ்வினி. ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த டஃப் பீரியட வந்து சர்வை பண்ணாங்க. அது பும்ரா ஸ்பெல்லா இருக்கட்டும், சிராஜ் ஸ்பெல்லா இருக்கட்டும், அந்த பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது ஒரு ஃபைட்டிங் பார்ட்னர்ஷிப்னே சொல்லலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் பும்ரா தான் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அவர் ஒருத்தர் தான் விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியுறாரு. பட் மத்த போலர்ஸ் எல்லாம் பெருசா சப்போர்ட் பண்ணலாம் தான் சொல்ல முடியும். சோ டே 2 எப்படி இருக்க போது பொறுத்து வந்து பார்க்கலாம்.